ஹாய் ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வாங்க இன்றைக்கி நம்ம சிக்கன் ட்ரை ஃப்ரை செய்யலாம். டேஸ்ட்டாக இருக்கும். தால் கூட ரசம் கூட சூப்பர் காம்பினேஷன் ஃப்ரெண்ட்ஸ். வாங்க அதை எப்படி செய்யலான்னு பார்க்கலாம். இதுக்கு ஒரு 4 காஞ்ச மிளகாய் எடுத்து நல்லா வறுத்துட்டு அதை நம்ம பொடியாக மிக்சியில் போட்டு எடுத்து அதை சேர்த்துருங்க. இதில் அந்த கலர் நல்லா கிறிஸ்பியாக அந்த கலர் லுக்காக இருக்கும். ஒரு ஜார் எடுத்துக்கினே இஞ்சி பூண்டு ஒரு அரை வெங்காயம் இத்தையும் நம்ம குறகுறப்பாக அரைச்சின்னு வந்துடலாம். இதை குறகுறப்பாக அரைச்சிக்க போதும். ஒரு ஸ்பூன் மஞ்சள் பொடி, நம்ம அரைச்சி வச்ச இஞ்சி பூண்டு வெங்காயம் பேஸ்ட், கரம் மசாலா ஒரு ஸ்பூன், ஒரு தக்காளி கட் பண்ணி சேர்த்துக்கலாம். உப்பு ஒரு ஸ்பூனு தேவையான அளவு. இதை நம்ம கையாலவே நல்லா பிசைஞ்சிக்கலாம். நல்லா மிக்ஸ் கொடுத்துக்கலாம். இந்த மசாலா எல்லாம் சிக்கன் உள்ள ஊறணும். அதனால நல்லா பிசைஞ்சிக்கணும்ல, மசாலா நல்லா ஊறணும். அப்போ தான் அந்த கவுச்சி ஸ்மெல் இருக்காது. சாப்பிடும் போது செம்ம இஞ்சி பூண்டு டேஸ்ட்டாக வரும்ல. பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ், நல்லா பிசைஞ்சிக்கணும். தேவையான அளவு ஆயில் சேர்த்துக்கலாம். கடை சூடாயிருந்தோம். நம்ம கட் பண்ணி வச்சுக்கிற ஆனியன் சேர்த்துக்கலாம். 20 மினிட்ஸ் இது நல்லா ஊறணும். அந்த காஞ்ச மிளகாவோட கலர் பாருங்கள், சூப்பராக இருக்குது. இப்போ நம்ம சிக்கன் மேரினேட் பண்ணி வச்சுருக்கலாம், அதை சேர்த்துக்கலாம். நல்லா மிக்ஸ் கொடுத்துக்கலாம். இன்னும் தண்ணி உள்ள சிக்கன், அதே தண்ணி நம்ம எதுவும் சேர்க்க வேணாம். அதே தண்ணி சிக்கனில் வர தண்ணியே போதும்ல, அப்போ தான் அந்த ஃப்ரை சூப்பராக வரும். பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ், சிக்கனில் வர தண்ணியே போதும். நமக்கு தண்ணி சேர்க்க தேவையில்லை. இதை இப்போ நம்ம ட்ரை பண்ணலாம். நம்ம எவ்வளோ ட்ரை பண்ணுறோமோ அவ்வளோ டேஸ்ட்டாக இருக்கும் சிக்கன் சாப்பிட்றதுக்கு. பாருங்கள், பாதி வெந்துச்சு. இப்போ இது ட்ரை ஆகட்டும். இது தண்ணியெல்லாம் வற்றுட்டோம். அதுக்கப்புறமா நம்ம இறக்கிடுவோம். நம்மளோட சிக்கன் ஃப்ரை ரெடி ஆகிடுச்சு. அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ், நம்மளோட சிக்கன் ஃப்ரை ட்ரை ஃப்ரை ரெடி ஆகிடுச்சு. பாருங்கள் எவ்வளோ சூப்பராக வந்திருக்குன்னு. ஜூஸியாக நல்லா சாஃப்டாக வெந்திருக்கு. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், நம்ம சேனல் பார்த்து பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். பாய்.